இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போ. இத பாரு, இப்போ இந்த டிரைவர் பையன் அந்த வீட்ல இல்ல. ஒரு பிரச்சனையில வீட்டை விட்டு போயிட்டான். இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். அந்த சாமுண்டீஸ்வரி கதைய முடிச்சிடு. சரிங்க மேடம். கோயில்ல தோத்த வள்ளி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? இன்னைக்கு அந்த சாமுண்டீஸ்வரியை கொன்னு பழி தீர்த்துக்கிறேன். சரி, பார்த்து கவனமா செய். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். காரியத்தை முடிச்சிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். சரி, வச்சிடுறேன். சரிங்க இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ. ஓகே மேடம். சித்தி, நீங்க பேசுனதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ அவசரமா சாமுண்டீஸ்வரியை எதுக்கு நம்ம காலி பண்ணணும்? இப்பதானே சித்தி பாம்பு பிரச்சனையில மாட்டி உள்ள இருக்கோம். அதுக்குள்ள ஏதாவது செஞ்சு மறுபடியும் மாட்டிக்க போறோம். மவனே, இப்பதான் அந்த டிரைவர் பையன் வீட்ல இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நாம செய்ய நினைக்கிற காரியத்தை ஈஸியா செய்யலாம். காலமும் நேரமும் நமக்கு சாதகமா இருக்கிறப்போ அத பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவனே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் காளியம்மா. ஆனா அந்த மாயாண்டி ஏற்கனவே சொதப்பல் கேஸ். இப்பவும் அவங்கிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கிறது சரியா வருமா? ஒரு தடவை அவன் கோட்டை விட்டுட்டான்றதுக்காக அவன் திறமைய குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏற்கனவே எனக்கு பல காரியங்களை நல்லபடியா செஞ்சு கொடுத்திருக்கான். இப்பவும் சொன்ன காரியத்தை கரெக்டா செய்வான். நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ காளியம்மா பண்றது எனக்கு சரியா படல மகனே. பார்க்கலாம் அந்த மாயாண்டி என்ன செய்யறாங்க. சித்தப்பா, சித்தி சொன்ன மாதிரி இப்ப அந்த டிரைவர் பையன் வீட்டுல இல்ல. அதனால மாயாண்டி கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி கதையை முடிச்சிடுவா. சித்தப்பா, கவலைப்படாதீங்க. பார்க்கலாம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணா சரியா இருக்காது. சகலைக்கே ஃபோன் பண்ணுவோம். சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? சகல இங்க ஏதோ பிரச்சனைப்பா. என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா. யாரும் இந்த நேரத்துல வந்து வீட்டுக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கானுங்கப்பா. ஏப்பா, யாரும் தெரியலப்பா. வீட்டுல இருக்கிறவங்க பயந்து போயிருக்காங்கப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, இல்லைன்னா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கப்பா. சரி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உடனே வரேன். திறக்க மாட்டேங்கிறாங்க. புட்றா, அடிச்சு ஓடுறா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வெளியே இருக்கவங்க ரொம்ப மோசமானவங்க போல இருக்கு. உள்ள வந்து ஏதாவது பண்ணிட போறாங்கம்மா. ஏய், பயந்து சாகாத, நான் தான் இருக்கேன் இல்ல. மாப்ள, போலீஸ் ஃபோன் பண்ணீங்கல்ல, அவங்க வந்துருவாங்கல்ல. பண்ணிட்டோம் மாமா, இப்போ வந்துருவாங்க. டேய் நிறுத்துறா. டேய், நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய் ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. போங்க. ஏய் வாடா, போய் சீக்கிரம் பாருங்க. டேய், அடிச்சு ஓடுறா. ஓட. கதவு உடைக்கிற சத்தம் நின்று போச்சு. வேற ஏதோ சத்தம் கேக்குது. கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்களேன். பாக்குறேன் மாமா, போய் என்னன்னு பாக்குறேன். என்ன இப்படி பயந்து சாகுறீங்க? நானே போய் கதவு திறந்து பாக்குறேன். வேண்டாம் ஈஸ்வரி, வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. தேவையில்லாம வீணா ரிஸ்க் எடுக்காது. இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் வெளியே போய் பாக்குறேன். அம்மா, சொன்னா கேளுமா. வேண்டாம்மா. அம்மா ப்ளீஸ்மா, கதவு திறக்காதீங்கம்மா. வேண்டாம்மா. அக்கா, எல்லாரும் சொல்றோம்ல,
வெளியில போ வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏய், எல்லாரும் இப்படி பயந்து செத்தா என்ன பண்றது? கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல, நான் போய் பாக்குறேன். அக்கா வேணாம் அத்தை. அக்கா சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. வலிக்குது. என்ன மாயாண்டி மல்லாக்கா படுத்திருக்கா? இவனுங்களா யாரு? எதுக்கு இங்க வந்தானுங்க? யார் இவங்களை இப்படி அடிச்சு போட்டது? அதாம்மா புரியவே இல்ல. எல்லாமே மாயமா இருக்குமா? இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. நீங்க தான் அந்த கார்த்திக் பைய சொல்றத கேட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. விடுங்க எங்களை வெளியே. இன்ஸ்பெக்டர் சார், இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல? ஆ? எங்களை ரிலீஸ் பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இதையும் அந்த கார்த்தி பையன் வந்து சொன்னாதான் செய்வீங்களா? சார், பாம் வச்சவனே ஒத்துக்கிட்டப்போ நீங்க யோசிக்கிறது சரியில்லை. இவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள்ஸ் சார், அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். பழனி சார் சொல்லுங்க சார். இவனை கூட்டு போய் லாக்அப்ல வைங்க. எஸ் சார். கோயிலுக்கா பாப்பா, உள்ள போ, வந்து கவனிக்கிறேன். உள்ள போயா. நீங்க 3 பேரும் அங்க சைன் பண்ணிட்டு போங்க. சரி, வாங்க சித்தப்பா. சார், நான் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பழனி பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு சார். புரியலங்க, என்ன சொல்றீங்க? சார், அந்த 3 பேரும் இப்ப வெளியே வந்துட்டாங்க. எப்படி? அவங்கெல்லாம் விஷச்செடிங்க மாதிரி சார். வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கே ஊர் ஜனங்க கொடுத்துட்டோன்னு விட்டுருக்கணும். நீங்க சட்டப்படி நடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அவங்க அதுல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துட்டாங்க சார். சரிங்க, நான் பாத்துக்கிறேன்.